கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. 5வது வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். தேவன் அழுத்தம் திருத்தமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறதில்லை. மாம்சத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகளாகவே காணப்படுகிறார்கள். தேவன் இன்னொரு பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறக்கிறதான அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் தேவனை முதலில் விசுவாசிக்க வேண்டும். அதன் பிறகு பாவத்தையும் பாவ வழியை விட்டு மனம் திரும்பி தான் இதுவரையிலும் செய்து வந்ததான பாவங்களை ஒவ்வொன்றாக தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பையும் தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிப்பையும் சொந்தமாகிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஜென்ம சுபாவம் எல்லாம் நீக்கப்பட்டு குணப்படுதலை பெற்ற பின்பு தேவ ஆவியினாலும் அவருடைய வசனத்தினாலும் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை ஒவ்வொரு மனுஷனும் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அந்த மனுஷனே ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவனும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவனுமாய் காணப்படுகிறான். நாமும் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லா அனுபவங்களையும் பெற்று பரலோகராஜ்யம் செல்ல ஆயத்தமாகவும் கர்த்தருடைய சத்தியத்தை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.